Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா OnePlus தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸான OnePlus 8 and OnePlus 8 Proன்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ OnePlus 8Z இல்ல OnePlus 8Zன்ற அந்த ஒரு ஸ்மார்ட் போன் பத்தி வந்துட்டு நான் இன்னொரு வீடியோ பண்ணி அதுல வந்து நான் உங்ககிட்ட அதை பத்தி நான் பேசுறேன். ஆனா இப்போ வந்துட்டு இந்த வீடியோல நம்ம OnePlus 8 and OnePlus 8 Proன்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ OnePlus 8 and OnePlus 8 Pro. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் 14 வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்துட்டு அஃபிஷியலாக குளோபலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஈவெண்ட்டை தான் வந்துட்டு இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நடந்துட்டு இருக்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஈவெண்ட்டை தான் வந்துட்டு இவங்களால நடத்த முடியும். ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு ஆன்லைன் ஈவெண்ட்டை தான் வந்துட்டு இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏப்ரல் 14 வந்துட்டு இந்த ஒரு OnePlus 8 சீரீஸை வந்துட்டு இவங்க வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 8 and OnePlus 8 Proன்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இப்போ லீக் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அந்த லீக் ஆகிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ண போறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் வந்துட்டு இதில் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் எவ்வளவா இருக்கும்னு நான் வந்துட்டு இந்த வீடியோ கடைசியில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஸ்பெக்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட டிஸ்பிளே பற்றி நம்ம பேசணும்னா OnePlus 8ல வந்துட்டு ஒரு 6.5 இன்ச்க்கான ஒரு FHD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் ட்ராப் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த நாச் சிங்கிள் பஞ்ச் ஹோல் ட்ராப் நாச் தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வகையான ஒரு கர்வ்ட் எட்ஜஸ்லாம் வந்துட்டு இதில் கிடையாது. ஆனால் OnePlus 8 Proல பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 இன்ச்க்கான ஒரு QHD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்துட்டு அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் ட்ராப் நாச் தான் வந்துட்டு இதுலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அந்த கர்வ்ட் எட்ஜஸ் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக OnePlus 7 Proல பார்த்தா அதே மாதிரி ஒரு கர்வ்ட் எட்ஜஸ் தான் வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த QHD+ ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே OnePlus 7 Proல பார்த்தா அதே மாதிரி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பஞ்ச் ஹோல் நாச் தான் வந்துட்டு இங்கே ஒரு வித்தியாசமாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ OnePlus 7 Pro பொறுத்த வரைக்கும் ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OnePlus 8ல வந்துட்டு ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் OnePlus 8 Proலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் ரைட் கேமரா செட்டப் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே. ஆனால் அதோடைய ரெசல்யூஷன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 8 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதோடைய கேமரா ஸ்பெக்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு வெளியே வரல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரைமரி சென்சர் வந்துட்டு ஒரு 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இல்லைனா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸும் ஒரு 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் வந்துட்டு OnePlus 8லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஆனால் OnePlus 8 Pro பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லீக் ஆகிருக்கிற ஸ்பெக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சலுக்கான சோனியோடைய IMX589 என்ற இந்த ஒரு புது 48 மெகா பிக்சல் சென்சர் தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு நம்மளுக்கு லீக்ஸ் மூலியமா தெரிய வந்திருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு 48 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் ஒரு 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் வந்துட்டு OnePlus 8 Proல வந்துட்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலியமா தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கிற ஒரு கேமரா ஸ்பெக்ஸ் மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ OnePlus 8 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகப்படலை. ஆனால் OnePlus 8 Pro பொறுத்த வரைக்கும் ஒரு 90 to 95% வந்துட்டு இந்த ஒரு கேமரா ஸ்பெக்ஸோட தான் வரும்னு நான் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு நம்மளுக்கு லீக்ஸ் மூலியமா தெரிய வந்திருக்கு. ஸோ OnePlus 7 சீரீஸ்லையும் பார்த்தோம் அந்த ஒரு 14 மெகா பிக்சலுக்கான ஒரு சோனியோடைய சென்சர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இங்கே இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகப்படலை. ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு 90% ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் வந்துட்டு இங்கே இருக்குன்னு நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே OnePlus 8ல வந்துட்டு ஒரு 4000 இல்லைனா 4200 mAh ஒரு பேட்டரி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் OnePlus 8 Proல வந்துட்டு
ஒரு 4500 mAh ஒரு பேட்டரி இருக்க போறதா நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. அண்ட் OnePlus 8ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அது 30 வாட்க்கான ராப் சார்ஜர் வந்துட்டு கொடுப்பாங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட வந்துட்டு OnePlus 8க்கு இருக்குன்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் OnePlus 8 Pro பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க 50 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்துட்டு இங்க ப்ரொவைட் பண்ண போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துட்டு ஒரு 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துட்டு இங்க கொடுக்க போறதா OnePlus 8 Pro பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது கொடுக்க போறதா வந்துட்டு நம்ம லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த 30 வாட்க்கான ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பா OnePlus 8 Proக்கு வந்துட்டு அது இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் OnePlus 8க்கு அதே மாதிரி 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குமா இல்லையானது இப்போதைக்கு தெரியல. ஆனால் 8 Pro பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இருக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. OnePlus 8 அண்ட் OnePlus 8 Proன்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோடைய 865 இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் தான் வந்துட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OnePlus 8 வந்துட்டு 3 வேரியன்ட்ஸ்லையும் OnePlus 8 Pro வந்துட்டு 3 வேரியன்ட்ஸில் வந்துட்டு இங்கே லான்ச் பண்ண போகிறதா வந்துட்டு நம்மளுக்கு லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. ஸோ OnePlus 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்துட்டு 6GB ரேமும் 128GB ஸ்டோரேஜ் கொண்டு இந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டும் பிளஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8GB ரேம் பிளஸ் 128GB ஸ்டோரேஜ் கொண்டு இந்த ஒரு வேரியண்ட்டும் 8GB பிளஸ் 256GB ஸ்டோரேஜ் கொண்டு இந்த ஒரு டாப் வேரியண்டான இந்த 3 வேரியன்ட்ஸ் வந்துட்டு OnePlus 8 பொறுத்த வரைக்கும் இவங்க லான்ச் பண்ண போறதா லீக்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா OnePlus 8 Pro பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு பேஸ் வேரியண்டான 8GB ரேமும் 128GB ஸ்டோரேஜ் கொண்டு இந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டும் அதுக்கு அடுத்தது ஒரு 8GB ரேமும் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு வேரியண்ட்டும் பிளஸ் ஒரு 12GB ரேமும் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு டாப் வேரியன்ட். ஸோ இந்த வேரியன்ட்ஸ் தான் வந்துட்டு OnePlus 8 அண்ட் OnePlus 8 Pro பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு நான் ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்புறேன். ஸோ இந்த வேரியன்ட்ஸோட தான் வந்துட்டு இந்த OnePlus 8 அண்ட் OnePlus 8 Pro வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்கன்றதுல எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல வந்துட்டு இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற LPDDR5 என்ற இந்த ரேம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு UFS 3.0 வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதா லீக்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ 3.1 எதுக்கு இவங்க யூஸ் பண்ணது எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ராங் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். 3.1 ஸ்டோரேஜ் இவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது வந்துட்டு இப்போதைக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா தான் எனக்கு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருக்க ஸ்பெக்ஸ் பிரகாரம் தான் வந்துட்டு ஒரு 90% வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெக்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு தான் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஸோ இதான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ஸ் வைஸ். அண்ட் இப்போ வந்துட்டு கடைசியாக ப்ரைஸிங்கை பற்றி நம்ம பார்த்தோம்னா OnePlus 8ன்ற அந்த ஒரு பேஸ் வேரியன்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 6GB ரேம்க்கான அந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு 35,000 37,000 ரூபாய்க்குள்ள வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியண்ட்டை இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்றதுல நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ள வந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப வந்துட்டு வர்த் இட்டாக இருக்கும் தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அதே நேரத்தில் OnePlus 8 Proடைய அந்த 8GB பிளஸ் 128GB ஸ்டோரேஜ் கொண்ட அந்த ஒரு பேஸ் வேரியண்டோட ப்ரைஸிங் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 இல்லைன்னா 47,000 ரூபாய்க்குள்ள வந்துட்டு அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனோடைய ப்ரைஸிங் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அப்போது அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் தான் நான் வந்துட்டு நம்புறேன். ஸோ அதுக்குன்னா வந்துட்டு கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்கு. ஆனால் அதை விட அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ஒரு GST இன்க்ரிமெண்ட் இருந்தது ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மேலே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்தாலும் நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ள தான் வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணாங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஸோ இதாங்க இந்த வீடியோவில் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் guys. So until then, signing off from Sindhu.